சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, எந்த தப்புமே செய்யாத நான் இப்போ வரைக்கும் என் அம்மா என்னை புரிஞ்சுக்காததுனால, என் அண்ணன் மனோஜுக்கு நான் உதவி செஞ்சதால ரொம்ப நல்லா அனுபவிக்கிறேன் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு. அப்போவே என் பாட்டி வீட்டுக்கு போக தான் எனக்கு ரொம்பவே விருப்பமாக இருந்தது. இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வந்திருக்கவே கூடாதுன்னு மறுபடியும் மறுபடியும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என் பாட்டி என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்ன செய்யணும்னு நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் முத்து, அது மட்டும் இல்லை, நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆனாலும் எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும். அதே மாதிரி நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை வச்சு நீ வாழ தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க உதவின்னு கேட்டால் உடனே நீ உதவி செய்யணும் அப்படின்னு ஒவ்வொன்றா எனக்கு சொல்லி கொடுத்து தான் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எங்கள் அண்ணன் மனோஜ் என்னை பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது நான் ஒரு பிரச்சனை செஞ்சேன்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லி என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க, எங்கள் அம்மா விஜயா கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அந்த வீட்டில் இருந்து எப்படியாவது அனுப்பிடணும்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லை, இந்த முத்து வந்ததுலேருந்து கொஞ்சம் கூட சந்தோஷமும் இல்லை, நிம்மதியும் இல்லை. மறுபடியும் என் மாமியார் வீட்டிலேருந்து இந்த முத்துவை நான் கூப்பிட்டு வந்திருக்கவே கூடாது அப்படின்னு என் மேலே அவ்வளோ கோபமாக இருந்தாங்க. உன் பாட்டியால் தான் நீ இப்படி வந்து மாறிட்ட, ரொம்ப கோவப்படுற அப்படின்னு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என் பாட்டி தான் அப்படின்னு என்னை மட்டும் இல்லாமல் என் பாட்டியவும் திட்ட ஆரம்பித்தாங்க. இங்கே என் அப்பா கிட்ட கூட சொல்ல ஆரம்பித்தாங்க, இந்த முத்துவை பேசாமல் உங்கள் அம்மா வீட்டிலேயே கூப்பிட்டு போய் விட்டுருங்க, யார் பேச்சும் கேட்காம எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறான். சொல்லப்போனால் சொந்தக்காரங்க யாரும் வந்து கேட்டால் கூட எனக்கு என் பாட்டி தான் பிடிக்கும், என் அம்மாவை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறான். எத்தனை நாள் தான் நான் பொறுமையாக இருக்க முடியும்? என் பையன் மனோஜை பாருங்க, நல்லா படித்து அவன் வந்து பெரிய ஆளாக போகிறான். அது மட்டுமா, அங்கே ஸ்கூலில் எல்லாருமே மனோஜை பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் அந்த முத்துக்கிட்ட ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னாலே போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறானே. இந்த முத்துவை எதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்தோமோ? சொல்லப்போனால் உங்கள் அம்மா வீட்டில் முத்துவை வந்து விட்டுருக்கவே கூடாதுன்னு இப்போ தான் எனக்கு தோணுது. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல். ஆனால் அந்த முத்து இருந்தால் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். எனக்கு மனோஜோட வாழ்க்கை முக்கியம். முத்து இப்படி திருந்தாமல் இங்கே மறுபடியும் வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு முத்து மேலே உள்ள கோவத்தில் இப்படியெல்லாம் விஜயா பேசுகிறதெல்லாம் கவனித்தேன். முத்து ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. என் அப்பா கிட்டேயும் இப்படிலாம் பேச ஆரம்பிக்க, யாருக்கும் தெரியாமல் என் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். உடனே பாட்டியும், விஜயா முன்னாடி முத்து மேலே எவ்வளோ பாசமாக இருந்தா இப்போ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான்னு புரியல. என் பேரை முத்து என்கிட்ட இருந்திருந்தா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பான். நான் தான் முத்துவை இங்கே நல்லா படிக்க வச்சனே. ஆனாலும் என் பையனை நான் பார்த்துப்பேன்னு கூப்பிட்டு போயிட்டு ஏன் முத்துவை விஜயா இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்னு தெரியல. அங்கே போனால் தான் புரியும்னு என் பாட்டியும் எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அப்போ கூட என் அம்மா என்னை புரிஞ்சுக்கல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா என்னை இத்தனை நாளாக பார்க்க வராமல் இருந்தாங்க. ஏன் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னதுனால மனோஜ் மேலே தான் எங்கள் அம்மா அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மறுபடியும் என் பாட்டியவே என்னை கூப்பிட்டு போக சொன்னாங்க. அந்த சமயம்தான் இங்கே என் பாட்டி வந்திருந்தப்ப நானும் மனோஜும் ஒன்றாவே வெளியில் போயிருந்தோம். எங்கள் ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் மனோஜுக்கு என்னை கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் என் பாட்டி கூட திரும்பி போயிடணும், என்ன ஆனாலும் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சான். அதனால் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட நல்லா பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டுக்கே பெரிய பிரச்சனை செஞ்சு என்னையும் என் ஃப்ரெண்டையும் பிரிக்கணும்னு நினச்சான். அதனால் என் ஃப்ரெண்டை நான் என்றைக்குமே பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு இந்த மனோஜ் செஞ்ச பிரச்சனை தான் காரணம். என் ஃப்ரெண்டை பார்த்து நான் அவ்வளோ அழுதேன். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு மனோஜுக்காக நான் மன்னிப்பு கேட்டு அழுதேன். ஆனால் என் ஃப்ரெண்டு என்னை விட்டு இப்படி பிரிவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சமயம் அங்கே நான் மட்டும்தான் இருந்தேன்னு உடனே மனோஜும் தான் மேலே தப்பு வரக்கூடாதுன்னு செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். ஆனால் பார்த்தவங்க எல்லாரும் இந்த முத்து தான் இப்படிலாம் செஞ்சுட்டானோ அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த மனோஜும் இந்த முத்து இப்படிலாம் செஞ்சிட்டான், அதனால் இப்போவே அவனை பாட்டி கூட அனுப்பி வைங்க, இல்லைனா கண்டிப்பாக அவன் எல்லார்கிட்டேயும் மாட்டிப்பான் அப்படின்னு என்னை பற்றி தப்பாக பேசி இந்த மாதிரி எங்கள் அம்மாவை புரிய வைக்க எங்கள் அம்மாவும் நான் தான் இதெல்லாம் செஞ்சேன்னு நம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்த நானும் இது எதுவுமே நான் செய்யலை, நான் எந்த தப்பும் செய்யலை, என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு எவ்வளவோ அழுதேன். எங்கள் அம்மா கிட்டலாம் சொன்னேன், நடந்த உண்மையெல்லாம் சொன்னேன். யாருமே நம்பலை. என் பாட்டி அழுதுகிட்டே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. விஜயா, நீ எப்படி மனோஜை நம்புறியோ அதே மாதிரி முத்து பேசுகிறதையும் நம்பி தான் ஆகணும்னு சொல்ல. அத்தை, எனக்கு தான் தெரியுமே, எப்போ பார்த்தாலும் வெளியில் போனால் இந்த முத்து எல்லார்கிட்டேயும் பிரச்சனை செய்கிறான். அதே மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கான். சொல்லப்போனால் இப்போ கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்தாலும் வருவாங்க. உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான்னு நானே உண்மையை சொல்லுவேன்.
அப்பயாவது இந்த முத்து திருந்துறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா, போதும் விஜயா, என் பையன் முத்துவை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு இங்கே ரொம்பவே பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அந்த சமயம் அங்கே போலீஸும் வந்துட்டாங்க. வந்த போலீஸ் முன்னாடி உண்மையை சொல்லவும் முடியாமல் இங்கே மனோஜுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் எந்த தப்பும் செய்யலைன்னு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன். என் அப்பாவும் பாட்டியும் என்னை பார்த்து என்னுடைய நிலைமையை பார்த்து ரொம்பவே அழுதாங்க. சார், கண்டிப்பாக முத்து இப்படி தப்பு செஞ்சுருக்க மாட்டான் சார். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே முத்துவை மறுபடியும் அனுப்ப போகிறேன் சார் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சாங்க. ஆனால் தப்பு செஞ்சது உங்கள் பையன்தான். ஏன்னா வரும்போதே உங்கள் பையன் மனோஜ் எல்லார்கிட்டேயும் என் தம்பி முத்து தான் இப்படியெல்லாம் செஞ்சிட்டான்னு சொல்லிட்டே வந்திருக்கான். யாராவது இப்படி பொய் சொல்லுவாங்களா? தன்னுடைய தம்பியை பற்றி இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்ல, முத்து மனோஜை பார்க்க மனோஜ் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அப்போ தான் முத்து யோசிக்கிறாரு, பிரச்சனைக்கெல்லாம் காரணமே இந்த மனோஜ் தான். செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லார்கிட்டையும் என்னை பற்றி வர இப்படி சொல்லிட்டானா, இனி யாரும் என்னை நம்ப மாட்டாங்க போலன்னு அழுதுகிட்டே நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். என் அம்மா, என் அப்பா, இங்கே என் பாட்டின்னு யாரையும் பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே மீனா தெரியும். என்னை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு என் அப்பா முயற்சி செஞ்சாங்க. ஆனாலும் எங்கள் அப்பாவால் ஒன்றுமே செய்ய முடியல. அதனால் நான் உள்ளேயே தான் இருந்தேன். அதனால் இந்த மனோஜ் செஞ்ச இந்த தப்பால் என்னால் படிக்க போகவும் முடியல, சரியாக நான் படிக்கவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவும் என்னை விட்டு பிரிஞ்சதால் அவங்க நினப்பிலேயே இருக்க. அதுக்கப்புறமா நான் படிக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் ஏதாவது வேலை செய்யணும்னு நினச்சி வெளியில் வந்ததுக்கப்புறமா எங்கள் அப்பா கிட்ட கேட்டு அப்பத்துலேருந்தே நான் கார் டிரைவராக தான் இருக்கேன் மீனா. ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் தான் அந்த தப்பு செஞ்சேன், ஆனால் மனோஜ் ரொம்ப நல்லவன்னு நம்பிட்டுருக்காங்க தெரியுமா. என் பாட்டிக்கு மட்டும்தான் என்னை பற்றி தெளிவாக தெரியும் அப்படின்னு நான் இதுக்கு மேலே என்ன மீனா செய்ய முடியும்? இந்த குடும்பத்துக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன். அப்போவே இந்த மனோஜ் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி மனோஜ் செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி மனோஜை மாட்டி விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக அன்னைக்கு என் நிலமையில மனோஜ் நின்றுப்பான். அதை என் அம்மா அப்பான்னு யாராலையும் தாங்கிக்கவே முடியாது. நான் செஞ்சது நல்லதுன்னு இங்கே மனோஜுக்கு தெரியும். ஆனாலும் இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் அவனை யாரும் மதிக்க மாட்டாங்கல்ல. அதனால தான் இப்போ வரைக்கும் அப்பப்போ என்னை இப்படியே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் வீட்டில் உள்ள யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க மீனா. எனக்கு வர வர இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல தெரியுமா அப்படின்னு ரொம்பவே அழுகிறாரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலனா நாம் ஏன் இங்கே இருக்கணும்? உங்களுக்கே தெரியுது யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அப்புறம் ஏங்க நம்ம இங்கே இருக்கணும்? எதுக்குங்க மற்றவங்கள பற்றி யோசிக்கணும்? நான் உங்களுக்காக தானேங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் உங்கள் மேலே வச்சுருக்க பாசத்தால் இங்கே வீட்டு வேலையை செய்கிறது, எல்லாருக்கும் தேவையான வேலையை பார்க்குறது, அவங்கவுங்களுக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்குறதுன்னு இந்த வீட்டில் வேலை செய்கிற மாதிரி தானேங்க இருந்துகிட்ருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானேங்க. உங்கள் மேலே நான் வச்சுருக்க அக்கறையால் தானே, உங்களுக்காக தான் நானும் இந்த வீட்டில் இருக்கேன். உங்களையே இந்த வீட்டில் யாரும் மதிக்கலைன்னா நாம் எதுக்கு இங்கே இருக்கணும்னு மீனா கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இல்லை மீனா, குடும்பம் எப்பயுமே ஒத்துமையாக இருக்கணும்னு என் அப்பா ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி தான் என் பாட்டியும் நினைப்பாங்க. அதனால தான் எங்கள் அம்மா எவ்வளோ பிரச்சனை செஞ்சாலும் எங்கள் அப்பா பொறுமையாக இருக்கிற மாதிரி, எங்கள் அம்மா என்னை கண்டுக்கலனாலும், எனக்கு உதவி செய்யலைனாலும், என்னை மகனாகவே நினைக்கலனாலும், நானும் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் தாங்கிக்கிட்டு ரொம்பவே பொறுமையாக இருக்கேன். வேற என்ன செய்ய சொல்கிற? ஆனால் என் நிலமை இங்கே கிருஷிக்கு வரக்கூடாது. நாளைக்கு அந்த பையனோட அப்பா கிட்ட பேசி எப்படியாவது மன்னிப்பு கேட்டு கிருஷிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை மீனா, இனி கிருஷ் நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாங்க இனி மற்றவங்க பேச்சை நம்ம கேட்க வேண்டாம், கிருஷுக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் யோசிக்கிறாங்க. இங்கே மீனாவும் முத்துவை கூப்பிட்டு கீழே வந்த உடனே அண்ணாமலை புரிஞ்சுக்கிறாங்க இவங்க நிலைமைய. ஆனால் விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த முத்துவுக்கு ஆறுதலாக பேச போகிறேன்னு நீ கிளம்பி போயிடுற, மற்றவங்கெல்லாம் சாப்பிடணுன்ற எண்ணமே உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை நீங்களாக இருக்கட்டும், உங்கள் பையன் மனோஜாக இருக்கட்டும், எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்காரரை ஏளனமாக பேசுகிறீங்க, அவமானப்படுத்துகிறீங்க. நான் தான் என் வீட்டுக்காரருக்கு ஆறுதலாக பேச முடியும். ஒரு அம்மாவாக இருந்து நீங்கள் தான் அதை செய்ய மாட்டேங்கிறீங்களே. நல்ல அம்மாவாக இருந்திருந்தா கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. எனக்கு ஒரு நல்ல மாமியாராகவும் நீங்கள் இல்லை. உங்கள் பையன் முத்துவோட மனசையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல அம்மாவாகவும் நீங்கள் இல்லை. இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? இப்போ என்ன உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே. நான் உங்களுக்காக சமைச்சு கொடுக்கல, என் வீட்டுக்காரர் சாப்பிடணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் நான் சமைக்கிறேன் அப்படின்னு கிச்சனுக்கு ரொம்ப கோவமாக போகிறாங்க. இங்கே மீனாவும். மீனாவை பார்த்து விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த முத்துக்கிட்ட எவ்வளோ பேசினாலும் திருந்தவே மாட்டான். இதில் இந்த முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி மீனா எப்படி பேசுகிறா? இவங்க 2 பேரையும் இங்கேருந்து முதல்ல அனுப்பணும்
அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல சமைச்சு கொடு, அப்புறமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு விஜயாவும் கோவமா யோசிக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் எப்பயும் போல கிறிஷை கூப்பிட்டுட்டு அந்த பையனோட அப்பாவை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து கிறிஷ்கிட்ட பேசின அந்த பையனோட அப்பா கிறிஷோட மனசை புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் ஏதோ தெரியாமல் இப்படி செஞ்சிட்டான். மற்றபடி கிறிஷுக்கு என் பையன் மேலே எந்த கோவமும் இல்லை. என் பையனை ரொம்ப அக்கறையாகவே வந்து என் பையன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான் கிறிஷ். ஏதோ அன்னைக்கு கோவமாக இருந்ததுக்கு காரணம் தன்னுடைய அம்மா வந்து பார்க்காததுனால தான். அதனால் இங்கே கிறிஷை நான் மன்னிச்சிட்டேன். மறுபடியும் கிறிஷ் இப்படி ஒரு தப்பு செய்ய மாட்டான்ற நம்பிக்கையில் தான் கிறிஷை வந்து மறுபடியும் இந்த ஸ்கூலில் நல்லபடியாக படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் அந்த பையனோட அப்பா பேச ஆரம்பிக்க, இதை கேட்ட முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிறிஷ்கிட்ட சொல்கிறாங்க, பரவாயில்ல கிறிஷ், நீ உண்மை என்னன்னு அந்த பையனோட அப்பாவுக்கு புரிய வச்சுட்டு உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டு நீ மனசு மாறினதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உன் பக்கம் தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உன் அம்மா தான் அப்படின்னு நீ அந்த பையன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால இனி உன்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்பி அவங்களும் நீ நல்லபடியாக படித்து முன்னேறணும்னு அந்த பையனோட அப்பா உங்ககிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் வந்து நீ படிக்கலாம். உனக்காக நாங்கள் இருக்கோன்னு முத்து பேசுகிறாரு. உடனே கிறிஷும், அப்போ சரிதான் முத்து மாமா, ஆனாலும் நீங்கள் தானே தினமும் என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வருவீங்க, இல்லைனா எங்கள் அம்மா ஏற்பாடு பண்ண மாதிரி இங்கே தான் தங்கி படிக்கணுமான்னு கேட்க, உடனே மீனாவும் கொஞ்ச நாள் எங்கள் அம்மா வீட்டில் இரு, அதுக்கப்புறமா என் மாமியார்கிட்ட பேசி புரிய வச்சு எங்கள் வீட்டுக்கே உன்னை கூப்பிட்டு போயிடுறேன், நீ எப்பயும் போல் அங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போவே உங்கள் வீட்டுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு கிறிஷ். அதுக்காக தான் நானும் எங்கள் அம்மா கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு முத்து சொல்லிகிட்ருக்காரு. பரவாயில்ல, எனக்கு மீனா அத்தையோட அம்மா வீட்டில் இருக்கிறதும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்க எல்லாரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. எப்படியோ நீங்கள் 2 பேரும் என்னை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறீங்கள, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, நல்லபடியாக இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியில் வந்துட்ட, இனி யார்கிட்டேயும் கோவமாக பேசக்கூடாது, இப்படிலாம் நடந்துக்கக்கூடாது, நல்ல பையனாக இருக்கணும், எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நீ எப்பயுமே நல்லா படித்து முன்னேறணும், புரியுதுல அப்படின்னு மீனாவும் முத்துவும் இங்கே கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்க, உடனே அங்கே வேலை பார்க்குற அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற அந்த சாரும், இப்படி கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான் முத்து, நீங்கள் தான் மீனா. சொல்லப்போனால் மீனா இந்த ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் ஆர்டருக்காக வந்திருந்தாங்க, அப்போ தான் அவங்கள தெரியும். ஆனால் இப்போ கிறிஷை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல எண்ணமே வந்துருச்சு மீனா. அது மட்டும் இல்லை, கிறிஷோட அம்மாவே கிறிஷை கவனிக்கல, அவங்க வந்து பார்க்க கூட வரல. ஆனால் நீங்கள் சொந்தக்காரங்க தான், கிறிஷுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கீங்க. சொல்லப்போனால் உங்களெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு மீனா முத்துவை பாராட்டி பேசுகிறாரு கிறிஷுக்காக. ரொம்ப சந்தோஷமாக மீனாவும் முத்துவும் கிறிஷை வந்து சந்திரா வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு ரோகிணியோட ஃப்ரெண்ட் மகேஸ்வரி அங்கே வந்து ஸ்கூலில் வந்து கிறிஷை பற்றி விசாரிக்கிறதுக்காக வராங்க. அந்த சமயம் தான் தெரிய வருது, அங்கே வேலை பார்க்குற அந்த சாரும் தெளிவாக சொல்கிறாரு, முத்து மீனாவால் தான் இப்போ கிறிஷுக்கு பிரச்சனையே இல்லை, அதனால் கிறிஷ் விருப்பப்பட்ட மாதிரியே மீனா கூட நாங்கள் அனுப்பிட்டோம். சொல்லப்போனால் கிறிஷோட அம்மா வந்திருந்தா கூட பரவாயில்ல, அவங்களும் வரவே இல்லை, வேற நாங்கள் என்ன செய்ய முடியும். நீங்களும் அப்பப்போ கிறிஷை வந்து பார்க்குறீங்க, ஆனால் இந்த பிரச்சனையில் தலையிடவே இல்லை. முத்து மீனா புத்திசாலித்தனமாக இங்கே கிறிஷுக்கு உதவி செய்ய அந்த பையனோட அப்பா முத்து மீனாவை பாராட்டிட்டும் போனாங்க. அதே மாதிரி கிறிஷையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்கள நம்பி மறுபடியும் கிறிஷை அனுப்பிட்டேன்னு சொல்ல, என்ன சார் நீங்கள் என்ன இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டாமா? கிறிஷ் அவங்க அம்மா இங்கேருந்து கூப்பிட்டு போகணும், வேறு ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் இங்கே நடக்கிற எதையுமே எங்ககிட்ட சொல்லாமல் எப்பயும் போல் அந்த முத்து மீனா கூடயே வந்து அனுப்பி வச்சுருக்கீங்க கிறிஷை. நான் கிறிஷை ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கேன். இப்போவே முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் ஃபோன் பண்ணுங்கள், இங்கே கிறிஷை கூப்பிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்ல, இதில் நான் தலையிடவே முடியாது. நீங்கள் 2 பேரும் அக்கறையே இல்லாமல் இருக்க நாங்கள் வேறு என்ன முடிவெடுக்க முடியும். சொல்லப்போனால் மீனா முத்து கிறிஷை பார்த்துக்கிட்டோம், நீங்கள் வேணும்னா அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, இல்லை அங்கேருந்து கிறிஷை கூப்பிட்டு போங்க, இதில் நான் இனி வந்து தலையிட போகிறதே இல்லை அப்படின்னு மகேஸ்வரி கிட்ட அங்கே வேலை பார்க்குற அந்த சாரும் ரொம்பவே கோவமாக பேசிடுறாரு. உடனே மகேஸ்வரி அங்கேருந்து வந்த உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நடந்த எல்லாத்தையும் ரோகிணிக்கிட்ட சொல்கிறாங்க. இனி கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முத்து மீனா உதவி செய்ய அந்த பையனோட அப்பாவும் இனி கிறிஷ் இந்த ஸ்கூலில் நல்லபடியாக படிக்கலான்னு சொல்லிட்டாங்க போல். மீனாவும் முத்துவும் உதவி செஞ்சதால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு மீனா கூடயே அனுப்பிட்டாங்களாம் கிறிஷை. இப்போ நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்க, நீ முதல்ல சொல்லி கிறிஷை இங்கே வர வச்சிருக்கலாம்ல, நான் வந்து கிறிஷை வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன்னு கூப்பிட்டு போயிருப்பேன்ல, மறுபடியும் அந்த மீனா கூடயே அனுப்புனா என்னை பற்றின உண்மையை கிறிஷ் என்னைக்காவது சொல்லிட்டானா நான்லாம் மாட்டிப்பேன். என்ன மகேஸ்வரி, நீ பேசி புரிய வச்சிருக்கலாம்ல, நீயும் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேள்வி கேட்க,
உடனே மகேஸ்வரியும் இதில் நான் என்ன செய்ய முடியும்? கிறிஷோட அம்மாவாக இருந்து நீ வந்து பேசியிருக்கணும். உன் கூட உடனே அனுப்பியிருப்பாங்க. நீ செய்ய வேண்டிய எல்லா வேலையும் முத்துவும் மீனாவும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அவங்க மேலே தானே எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். சொல்லப்போனால் நீ கிறிஷை சேர்த்து விட்டதுக்கப்புறமா இங்கே அவனை வந்து பார்க்க கூட வரல. உனக்கு வேலை தான் முக்கியம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால தான் கிறிஷ் வந்து மீனாத்த கூட தான் போவேன்னு சொல்ல அவங்களும் நம்பிக்கையை அனுப்பி வச்சுட்டாங்க. இதில் நான் தலையிடவே முடியாது. அதுலேயும் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற அந்த சார் இனி கிறிஷை பற்றி என்கிட்ட வந்து கேட்காதீங்க. அது மட்டும் இல்லை, எதுனாலும் நீங்கள் மீனா முத்துக்கிட்ட பேசிக்கோங்கன்னு என்கிட்டையும் ரொம்ப தேவையில்லாமல் பேசிட்டாரு. ரொம்ப கோவமாக பேசிட்டாரு. அங்கே பதில் பேச முடியாமல் நான் கிளம்பி வந்துட்டேன். அதனால நடந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனி வந்து கிறிஷை பார்க்கணும், கிறிஷை கூப்பிட்டு போகணுன்னா நீ ஏன் மீனா முத்துக்கிட்ட தான் கேட்கணும் போல. எனக்கு இதில் என்ன செய்யன்னு தெரியல. நடந்ததை சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். ரோகிணி, நீயே ஒரு நல்ல முடிவாக எடு. நான் ஃபோனை வைக்கிறேன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க மகேஸ்வரி. ரோகிணி யோசிக்கிறாங்க, மீனா முத்து மறுபடியும் எதுக்காக இப்படிலாம் செய்கிறாங்க? பேசாமல் கிறிஷ் இங்கேயே படிக்கட்டும்னு விட்டுட்டு போயிருக்கலாம். இல்லை கிறிஷை வந்து நான் தான் பார்த்துப்பேன்ல, இல்லை மகேஸ்வரி பார்த்துப்பாங்க. ஆனால் எதுக்காக தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்? பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் இவங்க எதுக்காக இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கணும்? மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நான் இதை பற்றி பேசக்கூட முடியாதே. எப்படி வந்து கிறிஷை அங்கேருந்து கூப்பிட்டு வர்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே சந்திரா வீட்டுக்கு போயிட்டு எல்லார்கிட்டேயும் நடந்ததை சொல்கிறாங்க. கிறிஷ் அவ்வளோ நல்லா பேசினா, கிறிஷோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கிறிஷ் இனி இப்படிப்பட்ட தப்பை செய்யவே மாட்டேன்னு சொல்ல அந்த பையனோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக இனி கிறிஷ் இங்கேயே படிக்கட்டும்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இனி யாராலையும் கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் நாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். இங்கே என்ன நடந்ததுன்னு கூட கிறிஷோட அம்மாவுக்கு தெரியாது. என்ன கிறிஷ் இது? உங்கள் அம்மா ஏன் உங்ககிட்ட பேசாமல் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு முத்து கேட்க, தெரியல முத்து மாமா அப்படின்னு கிறிஷ் வந்து சொல்கிறான். கிறிஷை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. நாம் எதுக்குங்க இனி அவங்க அம்மாவை பற்றி யோசிக்கணும்? நம்மக்கிட்ட கிறிஷ் இருந்தால் சந்தோஷமாக இருப்பான். அதே அவங்க அம்மா வந்தால் மறுபடியும் வேறு எங்கே கூப்பிட்டு போவாங்க? கிறிஷை வேறு எங்கேயும் சேர்ப்பாங்க. நாம் எப்படிங்க அப்புறம் கிறிஷை பார்க்க முடியும்? ஏற்கனவே கிறிஷை நாம் தான் பார்த்துக்கணும்னு நம்ம முடிவெடுத்திருக்கோம்ல. முதல்ல இதை பற்றி விஜயாத்துக்கிட்டேயும் மற்ற எல்லார்கிட்டேயும் சொல்லுவோம். கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கலைன்னா நாம் கிறிஷுக்காக தெளிவாக ஒரு முடிவெடுத்து தானங்க ஆகணும்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறேன்னு கேட்க, நான் உண்மையை தாங்க சொல்கிறேன். உங்களையும் அந்த வீட்டில் யாரும் மதித்து பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஏதோ பெரிய தப்பு பண்ணதா நினச்சி எல்லாரும் உங்களை ஏளனமாக பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு உங்கள் அம்மா அமைதியாக இருக்காங்க. அவங்களும் மனோஜ் கூட சேர்ந்துட்டு தேவையில்லாமல் நமக்கு பிரச்சனை செய்கிறாங்க. சொல்லப்போனால் உங்கள் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் நாம் அந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. உங்களுக்காக நான் பொறுமையாக இருப்பேங்க. ஆனால் உங்களை யாராவது தப்பாக பேசினா இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது. அதே மாதிரி கிறிஷ் வந்து இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு எப்படியும் பிரச்சனை செய்வாங்க. அப்போ நாம தாங்க யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்துவும், சரி மீனா, நீ என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். நீ சொல்கிறத நான் கேட்காம இருப்பேனா என்ன? எனக்கு சவாரிக்கு கூப்பிட்டுட்ருக்காங்க. நான் கிளம்புறேன் மீனா. உங்கள் அம்மா வீட்டில் நீ கொஞ்சம் நேரம் பேசிட்டுரு. கிறிஷ் கூடவே இரு. அப்புறமா நானே வந்து கூப்பிட்டு போகிறேன். எப்படியும் நீ தனியாக வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா தேவையில்லாமல் ஏதாவது பேசி பிரச்சனை செய்வாங்க. அதுக்கு நீ பேசாமல் உங்கள் அம்மா வீட்லேயும் இருக்கலாம். நான் வந்ததுக்கப்புறமா 2 பேரும் ஒன்றாவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த சமயம் சந்திரா மீனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மீனா, நீ முத்து மாப்பிள்ளை கிட்ட என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க? நீ அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? உன் மாமியார் பேசுகிற பேச்சால் அங்கேருந்து முத்து மாப்பிள்ளையை தனியாக கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, வேற என்னம்மா செய்ய முடியும்? அந்த மனோஜுக்கு என் வீட்டுக்காரர் முத்து எவ்வளோ உதவி செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னு முத்து சொன்ன எல்லா உண்மையவும் சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா மீனான்னு கேட்க, ஆமாம்மா. இங்கே வந்து படிக்க வேண்டிய நேரத்தில் சரியாக வந்து படிக்காமல் இங்கே வந்து இந்த மனோஜால் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. என்ன நடந்ததுன்னு மனோஜுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி முத்து உதவி செஞ்சதும் இந்த மனோஜுக்கு தெரியும். ஆனால் எதையுமே புரிஞ்சுக்காமல் இருக்காங்கல்ல. அதனால தாம்மா நான் இனி அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். என் வீட்டுக்காரரை முத்துவை எல்லாரும் தப்பாக பேசுகிறத என்னால் தாங்கிக்க முடியலம்மா. தப்பு செய்கிற ரோகிணியை எல்லாரும் பாராட்டுறாங்க. அதே மாதிரி மனோஜை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த தப்பும் செய்யாத நாங்கள் மட்டும் தலை குனிஞ்சு நிற்கணுமா? அதாம்மா, பக்கத்தில் ஏதாவது வீடு இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது பிரச்சனை நடந்தால் உடனே நான் முத்துவை கூப்பிட்டு இங்கே வந்துடுவேன். இனியும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேம்மா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. மீனா, யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு. என்ன இருந்தாலும் அண்ணாமலை அண்ணன் அங்கே இருக்காங்கல்லன்னு சொல்ல, வேணும்னா மாமா என் கூட வரட்டுமா? ஆனால் யாருக்காகவும் நான் இனி பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஏன் இவ்வளோ நடந்திருக்கு? அண்ணாமலை மாமாவுக்கு உண்மை எல்லாமே தெரியும். அவராவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை யாரும் புரிய வைக்க மாட்டாங்கம்மா. அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு மீனா தெளிவாக பேசுகிறாங்க. கிறிஷையும் பார்த்துக்கணும்.
என் வீட்டுக்காரரையும் யாரும் தப்பாக பேசக்கூடாது. எனக்கு வேற வழி தெரியல. இதுதான் நான் எடுத்த நல்ல முடிவு அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. உடனே சந்திராவும், நீ கவலைப்படாத, நீ எடுத்த முடிவு சரின்னு உனக்கு தோணுதில்ல, முத்து மாப்பிள்ளைக்காக தானே நீ யோசிக்கிற, கண்டிப்பாக உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே என்கிட்ட சொல்லு, எங்கே போகணும்லாம் யோசிக்காத, நான் இங்கே உனக்காக வீடு பார்த்து வைக்கிறேன், நீங்கள் இங்கேயே வந்துருங்க, அப்புறம் நீ எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்தாலும் உன்னை உங்கள் மாமியார் ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் உனக்கு தனியாக தங்குறதுக்கு ஒரு ரூம் கூட கிடையாது. நீ ரெஸ்ட் எடுக்கணும்னா கூட அங்கே ரெஸ்ட் எடுக்க முடியாமல் வீட்டு வேலையவே செஞ்சிட்ருக்க. நீ சொல்கிறதும் சரிதான். நீ தனியாக வந்தால் மட்டும்தான் எல்லாரும் உன்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க. முத்து மாப்பிள்ளையோட அருமை பெருமை என்னன்னு தெரிய வரும். அதனால் நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன் மீனா அப்படின்னு சந்திராவும் ஒத்துக்கிறாங்க. சவாரி முடிச்சுட்டு தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு முத்துவும் கிளம்பி வராரு. அந்த சமயம் இங்கே மீனாவும், சரிம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ல, மீனாத்த என்னையும் கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்கிறான் கிரிஷ். இல்லை கிரிஷ், இப்போ நீ வர வேண்டாம், நான் கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டு போகிறத பற்றி யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு அங்கே வரணும் போல் இருக்குது, எல்லாரையும் பார்க்கணும் போல் எனக்கு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, கிரிஷ் நான் சொல்கிறத கேளு, கண்டிப்பாக நீ அங்கே வந்தால் பிரச்சனை ரொம்ப பெருசாகும், அதனால் நீ இங்கேயே இரு, நாளைக்கு கண்டிப்பாக உன்னை பார்க்க வரேன்னு. கிரிஷ் தன்னுடைய வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறான். ஆனாலும் அவனை கூப்பிட்டு போக முடியாத ஒரு நிலைமையில நானும் என் வீட்டுக்காரரும் இருக்கோமே அப்படின்னு மீனாவும் யோசனை பண்ணிட்டு கிரிஷை தன்னுடைய அம்மா வீட்டில் விட்டுட்டு முத்து கூட கிளம்பி போகிறாங்க. இந்த மீனா என்னங்க, ரொம்ப நேரமாவது இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, என்ன தான் நினச்சிட்ருக்கா இந்த மீனா, வர வர என் பேச்சையும் கேட்குறதில்ல, நீங்களாவது பேசலாம்ல அந்த மீனா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேச சொல்கிற, முத்துவும் மீனாவும் வெளியில் வேலை இருக்குன்னு கிளம்பி போயிருக்காங்க, அவங்க எவ்வளோ நேரமானாலும் ஒன்றா வரட்டும், அவங்கக்கிட்ட நீ பேசு, இல்லையா உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சு சாப்பிட வேண்டியதானே. மீனா வந்தாதான் இந்த வீட்டில் வேலையே நடக்குமா என்ன? மீனா 2 நாள் இங்கே இல்லாமல் இருந்தா அப்புறம் மற்ற வேலையெல்லாம் யார் தான் செய்வா? மீனா இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலையெல்லாம் செய் விஜயா. பார்வதி வீட்டுக்கு போகிற, வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கிற. மீனா உன்ன மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறாளா என்ன? இல்லைல்ல, மீனாக்கு ஏதாவது வேலை இருக்கும், வரட்டும், மெதுவாக வரட்டுமே. இப்போ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியல. ரோகிணி, ஏம்மா நீ தான் பார்லர்லேருந்து வந்துட்டல்ல, வீட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே. அது என்னம்மா மீனா வர வரைக்கும் எல்லாரும் அமைதியாக உங்கள் ரூம்லேயே இருக்கீங்க, கிச்சனில் வேலை இருக்கான்னு பாருமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அங்கிள் என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ தானம்மா ரோகிணி, ஒன்றை தான் பேசிகிட்டு இருக்க, நீ தான் வேலையெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லும்போது, என்ன அங்கிள் நீங்கள், முத்து தப்பு செஞ்சுருக்காரு, போனா போது நீங்கள் விஜயாத்தை தங்க வச்சுருக்காங்க, முத்துவையும் மீனாவையும், அவங்க வேலை செய்யட்டுமே. மனோஜ் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு, இந்த மனோஜோட மனைவினா நான் எதுக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு ரோகிணி கேட்குறாங்க. உடனே அங்கே வந்த மனோஜும், ரோகிணி சரியாதனமாக பேசுகிறா, ரோகிணியும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரா, இந்த மீனா அப்படியா தன்னுடைய அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு வராங்க, அவங்க வீட்டு வேலையை செய்யாமல் ரோகிணி கடையில் வேலை பார்க்குறா, பார்லர்லேயும் வேலை பார்த்துட்ருக்கா, ரோகிணி வேலை செய்யணும்னு அப்பா சொல்கிறாங்களே, நீங்களும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க, என்னம்மா எனக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ரோகிணிக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாமா அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்கும்போது முத்துவும் மீனாவும் அங்கே வீட்டுக்கு வராங்க. முத்துவும் மீனாவும் ரொம்ப நேரம் கழித்து வரதை பார்த்துட்டு மனோஜ் சொல்கிறாரு, என்ன முத்து, மீனாவை நீ எதுக்கு கூப்பிட்டு போன, இல்லை எதுக்கு கேட்குறேன்னா வீட்டு வேலையை பார்க்க யாரும் இல்லைல்ல, இப்போ பாரு மீனாவும் நீயும் ரொம்ப நேரம் கழித்து வரீங்க, இங்கே யாருமே சமைக்கலை, வீட்டு வேலையை பார்க்க யாருமே இல்லை, உடனே அப்பா ரோகிணியை கூப்பிட்டு நீ தான் சமைச்சா என்னன்னு கேட்குறாங்க, கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் போய் பாரு ரோகிணின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ரோகிணி என்னைக்காவது வீட்டு வேலையை பார்த்துருக்காளா? எதுக்கு மீனாவை நீ வெளியில் கூப்பிட்டு போகிற? மீனா பேசாமல் வீட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே, உனக்கு தான் வேறு வேலையே இல்லை, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனை செஞ்சிட்ருக்க, இதில் மீனா வேற இப்படி செஞ்சிட்டு இருந்தா அப்புறம் எதுக்கு நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே முத்துவும் ரொம்ப கோவமாக மனோஜை பார்த்து முறைக்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க, என்ன தானே வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க, நான் அவங்களுக்கு பதில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா ரொம்ப கோவமாக மனோஜ்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ நான் இந்த வீட்டில் வேலை செய்ய மட்டும்தான் இருக்கனா அப்படின்னு மனோஜ்கிட்ட கேட்க, ஆமாம், நீங்கள் எல்லாரும் தப்பு செஞ்சுருக்கீங்க, இந்த முத்து செஞ்சது தப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் இந்த முத்து நல்லவன் நினைக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, போதும் போதும், எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், நீ யார் முதல்ல என் வீட்டுக்காரரை பற்றி பேசுறதுக்கு, உனக்கு தான் தம்பின்ற பாசமே இல்லையே, நீ மட்டும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்கள பற்றி தான் நீ யோசிக்க மாட்டியேன்னு சொல்ல, மீனா பார்த்து பேசுங்க மீனா, யார்கிட்ட பேசுகிறீங்க, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனோஜ் நினைப்பாரு, ஆனால் இந்த முத்து அப்படியா, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறது, அதான்
போலீஸில் அப்பப்போ மாட்டிக்கிறாரே, இதுலயே தெரிய வேண்டாம் முத்துவோட லட்சணம் என்னன்னு. நீங்க ஏன் மீனா பேசுறீங்க இப்படிலாம்? அது மட்டும் இல்லை, முத்து செஞ்ச தப்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா என்ன? பேசாமல் சொல்கிற வேலையை நீங்கள் செய்ய வேண்டியதானே? அதை விட்டுட்டு எல்லாரும் எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லை மீனான்னு ரோகிணி வந்து மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலையும், என்னம்மா ரோகிணி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? மனோஜ் தான் புரிஞ்சுக்காம பேசுகிறானா? நீயும் என்ன மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற? உண்மை என்னன்னு தெரியாமல் நீ பேசிட்டு இருக்க ரோகிணி, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ கூட அந்த மீனாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாரும், நீயும் பார்த்துட்டு இருக்க மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜும், என்னம்மா மீனாலாம் பேசுகிறாங்க, நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. மீனாவை தான் நீங்கள் மருமகளாகவே ஏற்றுக்கலையே, அப்புறம் இவங்க இங்கே தங்கணும்னா வீட்டு வேலையை பார்த்தே ஆகணும்னு சொல்ல வேண்டியது தானே? அதை விட்டுட்டு ரோகிணியை வீட்டு வேலையை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லும்போது உடனே முத்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. எதுக்கு மீனா அதுக்கு வீட்டு வேலையை பார்க்கணும்? ஏன் நாங்கள் ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தால் நாங்கள் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், உங்களுக்கு தேவையானது என்னன்னு பார்த்து பார்த்து செய்யணும். ஆனால் என்னையும் மீனாவையும் நீங்கள் யாரும் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டீங்க. நீங்கள் சாப்பிடணும் தான், அதுக்கு நாங்கள் சமைச்சு கொடுக்குறோமே. என்னைக்காவது மீனா சாப்பிட்டாலான்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? மீனா ரொம்ப முடியாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக சமைச்சு ஆகணும்னு அம்மா என்ன பேச்சு பேசினாங்க. அன்னைக்கே நான் தெளிவாக சொன்னேன் மீனா கிட்ட, இனி நீ இந்த வீட்டில் சமைக்கக்கூடாதுன்னு. மீனா தான் என் பேச்சை கேட்கல. இப்போ பாத்தியா, இந்த மனோஜ்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை கேள்வி கேட்குறான் மீனான்னு சொல்ல, முத்து தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும், தப்பு செஞ்ச முத்து எவ்வளோ பேசுகிறாரு பார்த்தீங்களா? எந்த தப்பும் செய்யாமல் விஜய் ஆண்டி பேச்சை கேட்டு நல்லபடியாக படித்து முன்னேறினது மட்டும் இல்லாமல் இப்போ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு மனோஜ். அவருக்கு யாரும் இந்த வீட்டில் மதிப்பு மரியாதையும் தரதே இல்லை. மீனா சொல்லி வைங்க முத்துக்கிட்ட, இப்படிலாம் பேசினா அவ்வளவுதான்னு சொல்லும்போது உடனே மீனாவும், என் வீட்டுக்காரரை தான் யாரும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்கள் யாருக்கும் உண்மை தெரியல, அப்படி தானே? என் வீட்டுக்காரர் என்ன செஞ்சுருக்காருன்னு தெரிஞ்சா நீங்களாம் இப்படி பேசவே மாட்டீங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் மாமா கிருஷ்ணை நான் நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வர போகிறேன், கிருஷ்ணையும் நான் தான் பார்த்துக்க போகிறேன்னு மீனா சொல்கிறாங்க. உடனே விஜயா அப்போ தான் பேசுகிறாங்க. என்னது கிருஷ்ணை கூப்பிட்டு வர போறியா? உனக்கே இந்த வீட்டில் தங்க இடம் இல்லை, போனா போதுன்னு இந்த வீட்டில் நீ இருக்கிற. இதில் நீ வீட்டு வேலையை செய்ய மாட்டேன்னு எதிர்த்து பேசுகிற, முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுற. நீ சொல்கிறேன்னு அந்த கிருஷ்ணை வந்து இந்த வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு வர்றதுக்கு நான் ஒத்துக்கணுமா? முடியவே முடியாது. கிறிஷோட அம்மா கிறிஷோட பாட்டின்னு எல்லாரும் இருக்கும்போது அவங்கக்கிட்ட கிறிஷோட பொறுப்பை தராமல் நீங்கள் யார் கிறிஷை பார்த்துக்கிறதுக்கு? முதல்ல உங்கள் வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் உள்ள யாரையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க, மனோஜையும் அந்த பேச்சு பேசுகிறீங்க. சொல்லப்போனால் மீனா, நீயும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னைக்கு முத்து என் பையனே இல்லைன்னு நான் முடிவெடுத்தனோ அப்போவே உன்னையும் மருமகளாக ஏற்றுக்கக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன். நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புனாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்ல முத்து கண்கலங்கி நிற்கிறாரு. உடனே மீனா பேசுகிறாங்க. எதுக்காக உங்கள் பையன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறீங்க? எல்லா தப்பும் அவர் செஞ்சாருன்னு நினச்சி தானே? ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, தப்புக்கு மேலே தப்பு செஞ்சது மனோஜ் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே மீனா ரொம்ப கோபமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன மனோஜ், இதெல்லாம் உண்மை தானே? நீங்கள் தானே முத்துவோட ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை செஞ்சது, ஆனால் உங்கள் மேலே தப்பு வரக்கூடாதுன்னு முத்துவை மாட்டி விட்டதும் நீங்கள் தானேன்னு சொல்ல, மீனா என்ன இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்ல, உடனே முத்து சொல்கிறாரு, மீனா சொல்கிறது எல்லாமே உண்மைதான். தப்பு செஞ்சது எல்லாமே இந்த மனோஜ். இவனால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவனால தான் தப்பு செய்யாமல் நான் உள்ளே போனேன். அப்போ கூட நான் உண்மையை சொல்லியிருக்கலாம், என் மேலே தப்பே இல்லைன்னு நான் புரிய வச்சுருக்கலாம், உண்மையை நிரூபிச்சிருக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா மனோஜ் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. இவங்க 2 பேரையும் நான் பிரிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். நான் இல்லைனா கூட எங்கள் அம்மா அமைதியாக சந்தோஷமாக இருந்துருவாங்க. மனோஜ் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது, தாங்கிக்க மாட்டாங்கன்னு சொல்லி எல்லா தப்பையும் நான் செஞ்சேன்னு கஷ்டப்பட்டேன். இங்கே அம்மாவை பார்க்க முடியாமல், என் அப்பா கிட்ட பேச முடியாமல், என் பாட்டி கூட இருக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன் நான். ஆனால் இப்போ இந்த மனோஜ் ரொம்ப நல்லவ மாதிரி நடித்து ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் சொல்ல, உடனே அண்ணாமலையும் மனோஜை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. பாத்தியா, நான் இந்த உண்மையை என்னைக்கும் சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன். நீ தான் தேவையில்லாமல் பேசி பேசி பிரச்சனையை பெருசாக்கி முத்து மீனாவை அவமானப்படுத்துகிறோம், இந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பணும்னு நீயா தான் இப்படி பிரச்சனை செஞ்ச. ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணினியே, நீ என்ன ரொம்ப நல்லவனா? நீ எந்த தப்புமே செய்யலை, உண்மையை சொல்ல மனோஜ்னு சொல்ல, மனோஜ் பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அந்த சமயம் இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, உன் மருமக ரோகிணி ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தேன். ரோகிணியும் உன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா, உன் பையன் மனோஜும் உன்னை ரொம்பவே ஏமாத்திட்டான். பாத்தியா, உண்மை என்னன்னு நானே தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை மனோஜுக்கு பற்றின உண்மையை சொல்லிட்டு முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இங்கே வந்து ரோகிணியும் விஜயாவும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இங்கே வந்து மனோஜை வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. நீ பொய் சொன்னதால் இங்கே வந்து முத்து மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த
மீனாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீ என்னடானா மீனா இந்த வீட்டில் சமைச்சு கொடுக்க தான் இருக்காங்கன்னு சொல்றியே, நீ தான் இந்த வீட்டில் இருக்க, உனக்கு எந்த தகுதியும் இல்லை, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. மீனா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கல, அவ்வளவுதான், அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ என் பையனு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு கோவமா பேச, அப்பா நான் ஏன்ப்பா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க, தப்பு செஞ்சது நீ தானே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல. உடனே மீனா சொல்கிறாங்க, வேண்டாம், யாரும் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், நாங்கள் உண்மையை சொல்லி உங்கள் மனசை மாற்றி இந்த வீட்டில் நல்ல பேர் எடுத்து இந்த வீட்டில் தங்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்லை. கிறிஷ் இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வரக்கூடாது, கிறிஷ் அவங்க அம்மாவே பார்த்துக்கிட்டோன்னு நாங்கள் இந்த வீட்டில் இருக்க போய் தானே விஜயாத்தை இப்படி தன்னுடைய முடிவை சொன்னாங்க. என் வீட்டுக்காரரையும் மதிக்காம இந்த ரோகிணியும் மனோஜும் என்ன பேச்சு பேசினாங்க. எங்களுக்கும் தனியாக இருந்து சம்பாதிச்சு முன்னேற நிறைய வழி இருக்குது, நிறைய வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். இங்கே இருந்தால் தான் எங்களால் முன்னேற முடியாது. அதனால் என் வீட்டுக்காரரை மதிக்காத யார் கூடயும் நாங்கள் தங்க தயாராக இல்லை. இந்த வீட்டில் அப்படி இருக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு முடிவெடுத்தா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயாத்தை. ஏன்னா அவங்க வீட்டில் நாங்கள் தங்கியிருக்கோம்ல, கிறிஷை நாங்கள் பார்த்துக்க கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. அதனால கிறிஷை நாங்கள் பார்த்துக்க தான் போகிறோம், எங்கள் விருப்பத்துக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ தான் போகிறோம். இந்த வீட்டில் உங்களுக்கு சமைச்சு கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது? என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் செய்யாதவருன்னு தெரிஞ்சிருந்தும் இந்த மனோஜ் பொய் சொல்லிட்டு இருக்காரு. தன்னுடைய தம்பியாச்சேன்ற ஒரு எண்ணம் இல்லை. நாங்கள் மட்டும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கணும். தன்னுடைய அம்மாவோட பாசமே கிடைக்காம ஒவ்வொரு நாளும் என் வீட்டுக்காரர் அதையே நினச்சி அழுதுட்ருக்காரு இப்போ வரைக்கும். அவருக்கு நான் என்ன ஆறுதலாக பேச முடியும்? அப்படியே என் வீட்டுக்காரர்கிட்ட ஆறுதலாக பேசினாலும் உனக்கு வேற வேலை இல்லையான்னு கேள்வி கேட்குறாங்க விஜயாத்தை. அவங்களுக்கு மனோஜோட வாழ்க்கை மட்டும் முக்கியம். அதனால தான் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து அவங்கள தலகுனிய வச்சுருக்காங்க. ஆனாலும் விஜயாத்தை திருந்துறாங்களா என்ன? நாங்கள் இந்த வீட்டில் இருந்தால் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணும். மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. என் வீட்டுக்காரரை மகனாக கூட ஏற்றுக்க மாட்டாங்க. தேவையில்லை, என் வீட்டுக்காரருக்காக நாங்கள் தனியாக போகிறது தான் நல்லது. இந்த வீட்டில் இருந்து நாங்கள் கஷ்டப்பட இனி விரும்பவே இல்லை. என் வீட்டுக்காரர் முத்துவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், அவரை எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். அவர் கண்டிப்பாக முன்னேறி நல்லபடியாக சம்பாதிப்பார் அப்படின்னு மீனா பேசினது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையை பார்த்து ரொம்பவே அழுகுறாங்க. மாமா, உங்களை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் ஒரு நல்ல மருமகளாக பொறுப்பான மருமகளாக இருக்கணும்னு இந்த வீட்டில் நினச்சேன். யாருமே என்ன புரிஞ்சுக்கலனா பரவாயில்ல, உங்கள் பையனை அவங்க பேசுகிற பேச்செல்லாம் என்னால் கேட்கவே முடியல, என்னால் தாங்கிக்கவும் முடியல. இனி இந்த வீட்டில் அவமானப்பட்டு நிற்கிறத விட என் வீட்டுக்காரரை தலை நிமிர வைக்கணும். பேசின இவங்க எல்லார் முன்னாடியும் நாங்களும் வாழ்ந்து காட்டணும். அதுக்காக நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறோன்னு சொல்ல, உடனே முத்துவும், ஆமாப்பா, இனியும் இவங்க எல்லாரும் திருந்தி என்கிட்ட பேசினாலும் என்னால் யாரையும் நம்ப முடியாதுப்பா. எப்பயும் போல் அம்மா மனோஜையை பார்த்துக்கிட்டுமே, இந்த ரோகிணியே நல்ல மருமகளாக இருக்கட்டுமே, எல்லா வேலையும் செஞ்சு இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணத்தை கொடுத்து எனக்கும் எந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்கலப்பா. அதே மாதிரி மீனாவும் கஷ்டம் தானப்பா படுறா. மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, வெளியில் எங்கேயும் போய் வேலை செய்யக்கூடாது. எதுக்குப்பா இதெல்லாம் சொல்ல அம்மா யாருப்பா? என்னதான் ஏற்றுக்கலையே, அப்புறம் ஏன்ப்பா எங்களை மறுபடியும் மறுபடியும் அவமானப்படுத்துகிறாங்க? நான் எந்த தப்பும் செய்யலைன்னு மீனா தெளிவாக புரிய வச்சிட்டா. நீங்களும் உண்மையை சொல்லிட்டீங்க, அது போதும்ப்பா எனக்கு. நாங்கள் தனியாக போய் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம்ப்பா. கிறிஷை எங்கள் கூடயே வச்சு பார்த்துக்கணுன்றது எங்கள் ஆசை. என் நிலமையில கிறிஷ் இருக்கான்ப்பா. என்னை எப்படி எங்கள் அம்மா பார்த்துக்கலையோ அதே மாதிரி கிறிஷை கவனிக்க யாரும் இல்லைப்பா. அவங்க அம்மா வெளியூரில் நல்ல வருமானம் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிறிஷுக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே உதவி செய்ய வரமாட்டேங்கிறாங்கப்பா. என்ன மாதிரியே தான் கிறிஷும் தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். கிறிஷோட அம்மா இங்கே கிறிஷை பற்றி யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவங்க வேற எங்கேயாவது கிறிஷை கூப்பிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கிறிஷ் எங்கள் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பான்ப்பா. கிறிஷ் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டான். அதனால தான் கிறிஷை பற்றி நாங்கள் அம்மா கிட்ட சொன்னோம். அதுக்கும் அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க வீட்டில் யார் இருக்கணும்னு அம்மா தானே முடிவெடுக்கணும். இது எங்கள் வீடு இல்லையேப்பா, எங்கள் விருப்பத்துக்கு நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கணுன்னு நாங்கள் முடிவெடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அண்ணாமலையும் பதில் பேசாமல் தலை குனிஞ்சு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. விஜயாவை பார்க்கும்போது அண்ணாமலைக்கு அவ்வளோ கோவம் வருது. குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும்னு நான் நினச்சேன். எங்கள் அம்மாவும் அப்படி தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் மனோஜும் விஜயாவும் சேர்ந்து இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. அவங்க பேசின பேச்சால் இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது, முத்துவை எல்லாம் மதிக்கணும், எல்லாரும் மதிக்கணும், முத்துவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை இந்த வீட்டில் என்றைக்கும் கிடைக்காதுன்னு மீனாவும் முத்துவும் இந்த வீட்டிலேருந்தே கிளம்பலான்னு நினச்சிட்டாங்களே. நான் என்ன சொல்லி இதெல்லாம் சரி செய்ய முடியும்னு ரொம்ப அழுகிறாரு அண்ணாமலை. மீனாவும் முத்துவும் வேறு வழி இல்லாமல் இனி விஜயா பேச்சை கேட்டுட்டு இதே வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டு வேலையை தான் செய்ய வேண்டியதாக இருக்கும்.
இனி நம்ம திறமை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக உழைச்சி முன்னேறணும். என் வீட்டுக்காரர் இவங்க எல்லாரும் தப்பாக பேசுனாங்கல்ல, இனி இவங்க முகத்துலலாம் முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை பார்த்து மீனா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. என் வீட்டுக்காரரோட முத்துவோட அருமை பெருமை என்னன்னு தெரியாமல் என்னென்னவோ பேசிட்டீங்க. இந்த மனோஜ் சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. இனி உங்களை தேடி நாங்கள் வரமாட்டோம். இந்த வீட்டு பக்கமே வரமாட்டோம். நீங்களா எங்களை புரிஞ்சுக்கிட்டு தேடி வருவீங்க. அப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அத்தை. அது வரைக்கும் நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் உங்கள் முகத்தில் முழிக்க போகிறதே கிடையாது. உங்ககிட்ட பேச போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி முத்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு மீனா சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க, நான் உங்கள் கூட இருக்கேன். இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாதுன்னு இனி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோங்க. அது மட்டும் இல்லை, இனி இவங்க யாரையும் நம்ம பார்க்கவும் வேண்டாம், யார்கிட்டையும் பேசவும் வேண்டாம். உங்களுக்குன்னு நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணாலும் உதவி செய்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக முன்னேறி காட்டணும் அப்படின்னு இங்கே ஆறுதலாக பேசி முத்துவை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க மீனா. எப்படியோ மீனா நம்ம நினச்ச மாதிரியே முத்துவை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்கன்னு இங்கே ரோகிணி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இங்கே உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயா ரொம்பவே கோவமா ரோகிணியவும் மனோஜையும் வெளுத்து வாங்குறாங்க. இப்போ போதுமா, நீங்கள் பேசின பேச்சால் எந்த தப்பை முத்து செஞ்சான்னு இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தனோ அது எல்லாத்துக்கும் காரணம் நீயா தான் இருந்திருக்க. இப்போ தலை குடிஞ்சு நிற்கிற, அந்த மீனா பேசிட்டு போனதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க அப்படின்னு மனோஜை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. ஏற்கனவே மீனா சொன்ன மாதிரி சந்திரா இங்கே மீனாவும் முத்துவும் வந்தா தங்குறதுக்கு ஒரு வீடும் பார்த்து வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்த முத்து ரொம்ப அழுகுறாங்க. நீ ஏன் மீனா எனக்காக அங்கேருந்து வரணும் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்காக தான் நான் எல்லாமே செய்ய முடியும். உங்களை யாராவது தப்பாக பேசினா பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியுமா? உங்களை பற்றி எனக்கு தெரியுங்க. நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுவீங்க. உங்கள் அம்மா தேடி வந்து மன்னிப்பு கேட்டு உங்களை ஏற்றுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக அந்த வீட்டில் இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதான் நான் கூப்பிட்டு வந்தேன். நான் உங்களுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்ல எனக்கு தெரியும் மீனா. நீ என் கூட இருந்தாலே போதும். கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரியே நான் முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே சீதா வராங்க. அக்கா, எனக்கு இப்போதான்க்கா என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷனாக்கா. நீ டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்வியான்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு மூலமாக தான் இந்த வாய்ப்பே கிடச்சிது. உடனே டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி பேசின உடனே எங்கள் மீனாக்கா கண்டிப்பாக இதை எடுத்து செய்வாங்கன்னு நானும் சொல்லிட்டேன். முத்துமாமா, கண்டிப்பாக உங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருந்த நான் கூட உங்களை தப்பாக நினச்சேன்ல அந்த அருண் பேசின பேச்சால். இப்போ பார்த்தீங்களா, உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் நல்ல மனசு எல்லாருக்கும் தெரிய வரும். மீனாக்கா, இந்த டெக்கரேஷன் ஆர்டர் நீ கண்டிப்பாக எடுத்து செய்யணும் முத்துமாமாவோட உதவியோட. ஏன்னா ஒரு வாரம் அங்கே அவங்க ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க. தினமும் நீ தான் டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய போகிற. பெரிய டெக்கரேஷன் ஆர்டருக்கா. இந்த ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சாவே கண்டிப்பாக உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே வரவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்கக்கா. உன் அருமை பெருமை தெரிஞ்சுக்கிட்டு உன் திறமையை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய வாய்ப்பு தேடி வரும். இப்படி நீ வேற தனியாக வந்திருக்கிறியா, உனக்கு உதவி செய்யணும்னு தான் உடனே உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்ல ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனா ரொம்ப சந்தோஷமாக எடுத்து செய்கிறாங்க. மீனாவும் முத்துவும் இப்போ தனியாக இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாங்க. மற்றவங்கள பற்றி நினைக்காம நல்லபடியாக இங்கே கிருஷையும் பார்த்துக்கணும், நம்ம வாழ்க்கையவும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு முத்துவும் மீனா கூட சேர்ந்து டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறது, தனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வேலையும் பார்க்குறதுன்னு மீனா தன்னுடைய திறமையால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறதை பார்த்து டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக மீனாக்கு நல்ல வருமானம் வருது. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்து. அப்போ தான் மீனா சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. உண்மைதான், இதே என் அம்மா வீட்டில் இருந்திருந்தா மீனா இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாளா, இல்லை நான் தான் நிம்மதியாக இருந்திருக்க முடியுமா? நாங்கள் நினச்ச மாதிரியே இப்போ கிருஷையும் நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். தனியாக இருக்கிறதுனால நானும் மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். மீனா சந்தோஷமாக இருக்கிறால, எனக்கு அதுவே போதும். சொல்லப்போனால் தனியாக வந்ததுக்கப்புறமா தான் எங்கள் வாழ்க்கையில் நானும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு மீனாவால் தனி கொடுத்தனம் வந்தது ரொம்ப சரிதான் அப்படின்னு மீனாவை புரிஞ்சுக்கிறாரு முத்து. விஜயா வீட்டில் உள்ள யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்து அங்கேருந்து வந்த மீனாவும் முத்துவும் கிருஷ்ண ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க.